அவங்களால வேண்ட உதவி எனக்கு செய்யறாங்க. அவங்க 100 வயதுக்கு கடவுளை நான் கையெடுத்து கும்பிடுறேன். 100 வயதுக்கு அவங்க இருந்து வாழணும். எந்த கஷ்டத்தை பார்த்து அவங்க இந்த உதவி செஞ்சதுக்கு. ஹலோ மச்சான், எந்த ஊருன்னு தெரியுமா? சீலி வட்டையா ஏரியா அப்பகானியா ஜலவாறு ஓடு காணாம போயிட்டு மச்சான். மேல ஏறுறாங்க ஓடு ஓடுறதுக்கு. இங்க தவல்றாரு கவனம் பார்த்து ட்ரைனிங் எடுத்து போங்க. சரி மச்சான், என்னன்னு சொன்னா கோழிக்கால ஏற்பாடு முடிஞ்சு மச்சான். அந்த கோழிக்காலோட வீடியோ நான் எடுத்து போட்டேன். நான் இந்த மாலா தினேஷ் அவர்கள் வந்து கனடாவில இருந்து இந்த மாதிரி ஒரு உதவி ஒன்று செஞ்சிருக்காங்க கோழிக்காலைக்கு உரியது. அவங்க வந்து சொந்த இடம் குருமம்பலியாம். சரியா, அதுக்கு பிறகு இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு மச்சான் 3 உறவுகள் வந்து கோழிக்காலை இந்த கோழி முட்டை கோழிக்கு ஏற்பாடு பண்ணிக்காங்க. இதில் பாருங்க மச்சான், முட்டை கோழியா தெரியுதா? இப்படி 3 பேர் உறவுகள் சேர்ந்துருக்காங்க மச்சான். அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு எங்கெங்கண்டு தெரியுமா? ஒன்று கனடாவா, அவர் ஊர் வந்து ஓந்தாச்சி மடமா, அவர் பேர் நக்குணராஜா, அவர் உதவி உண்டு. மற்றது சவுதி, ஊர் வந்து மண்டூராம், அவர் பேர் வந்து விஜயனாம். மற்ற இன்னும் ஒரு உதவி மச்சான் லண்டனாம், அவர் பேர் வந்து அகிலன் லதாவாம். அவங்க அங்கேயாம் யாழ்ப்பாணம் கொம்பந்தரையாம். அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க மச்சான். நாட்டுக்கோழி, அதாவது முட்டை விடுற கோழிகள் மச்சான். முட்டை விடுற கோழியும் இருக்கி, முட்டை விடாத இளங்கோழிகளும் இருக்கி. இந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காங்க. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைட்ட நம்ம கேட்போம் அந்த 4 உறவுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சரியா? என்ன மச்சான், ஓடு காணாம போன ஓடாவி பார்த்தியா எறிகிறாங்களாம், மேலுக்கு பிடிக்காராம். அது அவ்வளோ ஓடு 50 ஓடு காணாமல் போயிட்டு மச்சான். மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சு இது இந்த வீட்டு வேலை வந்து நாளைக்கு தான் போடுவான். இதை இந்த கோழிக்காலையை இன்றைக்கு போடுவோம் மச்சான். கோழிக்காலோட வேலையை முடிஞ்சு இங்கே பாரு மச்சான், ஒரு மூட்டை தீன் எடுத்துக்கணும், முட்டை தீனம். மற்றது அதுக்குரிய சாப்பாடு டப்பாலாம் எடுத்துருக்கோம். மற்ற மருந்து வகையும் எடுத்துருக்கோம் மச்சான். அந்த குடும்பத்திட்ட நம்ம கேட்போம். சரியா, வாங்க பார்ப்போம் மச்சான். இந்த அவங்க கேட்ட மாதிரி கோழிக்காலைன்னா ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி முடிஞ்சு அது மாலா தினேஷ் அவங்க வந்து கனடா, அவங்களோட ஊர் வந்து குருமம்பலி மட்டக்களப்பு மாவட்டம் தான் மச்சான். அவங்க இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதுக்கு பிறகு இன்னும் அதுக்கு பிறகு நான் வீடியோ போட்டேன் மச்சானே. வீடியோ போட்டால் அதுக்கு பிறகு 3 உறவுகள் வந்துருக்காங்க முட்டை கோழிக்கு. நாட்டுக்கோழியா முட்டை கோழி முட்டை விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்காங்க. அவர் முதலாவது ஆள் இது கனடா நக்குணராசா ஓந்தாச்சி மேடம் மட்டக்களப்பு மாவட்டம். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 15,000 உதவி செஞ்சுக்காங்க முட்டை கோழி. மற்ற இன்னும் ஒரு ஆள் சவுதி மயூரன் மண்டூர் ஊர், அவங்க அதுக்கு மட்டக்களப்பு மாவட்டம். மற்ற இன்னும் ஒரு ஆள் வந்து அகிலன் லதா, அவங்க வந்து யாழ்ப்பாணம் கொம்பந்தரை, அவங்க நாட்டில் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிற லண்டன். அவங்களும் இந்த மாதிரி ஒரு 30,000 ரூபா முட்டை கோழி சாப்பாடு, இந்த இதுக்கேற்ற மாதிரி கோழிக்குரிய சாப்பாடுகள் எல்லா சகலதையும் வாங்கி 3 உறவுகளும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உதவியை செஞ்சுருக்காங்க. அவங்க இந்த கோழிக்காலைக்குரிய 4 பேர் உறவுகள் செஞ்சுருக்காங்க. காலை கொண்டு இந்த முட்டை கோழிகளும் 3 உறவுகளும் செஞ்சுருக்காங்க. சரியா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? மாலாக்காவுக்கும் தினசன்னாவுக்கும் எந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களால எனக்கு கோழிக்காலை கிடைச்சதும் இவ்வளவுக்கு நான் நல்லா வந்ததும் அவங்களால. அவங்களோட நல்ல மனசுப்படி எனக்கு கடவுள் 3 பேர் முட்டை கோழி எனக்கு வாங்கி தந்திருக்கிறாங்க. நான் அந்த கோழியை வச்சே நான் எந்த பிள்ளைகளை பார்க்குற மாதிரிக்கே நான் அந்த கோழியை பார்த்து நான் அதில் வார வருமானத்தை வச்சு நான் பிள்ளைகளையும் வச்சு நான் சாப்பிட்டு கொள்ளுவேன். அந்த அக்கா அந்த 3 பேர் உறவினருக்கும் மாலாக்காவன் தினசன்னாவுக்கும் பெரியண்ணா அந்த மாலாக்காவன் தினசன்னாவுக்கும் நல்ல மனசுப்படி அவங்களோட என் வீடியோ அது எடுத்து போட்டதுக்கு பிறகு என் வீடியோ பார்த்ததுக்கு பிறகும் அந்த அண்ணா 3 உறவினரும் எனக்கு கோழி வாங்கி தந்திக்காங்க, முட்டை கோழி வாங்கி தந்திக்காங்க. அவங்களும் நல்லா 100 வயதுக்கு நல்லா இருந்து வாழணும். அது வைக்கிறது இந்த நான் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் நான் இருந்தேன்னா இந்த 7ஆவது கட்டத்துக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை, அதுக்கு தண்ணி பிரச்சனை, அது இதாக நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். கடைசா இடிக்கப்படணும் எனக்கு மனசுக்கு தோணுச்சு. சாப்பாடு இல்லாமல் என்னத்துக்கு இருக்கிறோம் தோணுச்சு. புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். 2 பிள்ளைகளையும் எடுத்துட்டு சாவோம்மாமன்ட்டு யோசிச்சேன்.
பிறகுதான் கடவுளை போல இந்த அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்து எல்லாம் எடுத்து போட்டதுக்கு இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. நான் 6 பேர் வந்திருக்காங்க எனக்கு சாப்பாடு தாரத்துக்கு. அவங்க காசு வேணும் சாப்பாட்டு உதவி செஞ்சாங்க. எனக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு கடவுள் உண்டு. இப்ப இந்த புள்ள இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த புள்ள உடம்பு வச்சு, அதுக்கு முதல் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு எதுவும் இல்லை. மாப்பட்டியா பிஸ்கேட்டா ஒன்றுமில்லை. நல்லா கஷ்டப்பட்டுக்கேன். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒழுங்கான குளிப்பு இல்லை. இப்படியா நல்லா கஷ்டப்படுறேன். இப்படியா கஷ்டப்பட்டு இப்போதைக்கு அந்த எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் உதவி செஞ்சாக்களுக்கு வீடு கட்டி தந்தாக்கா அவங்களுக்கு நானே வீடு கட்டுப்பாடு கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். நல்ல நிறைய இருக்கு. நான் என் மனசை விட்டு நான் கத்தணும், நிறைய கத்தணும். அவங்களால நான் இவ்வளவுக்கு வந்தது. அவங்க இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திக்க மாட்டேன். 2 பிள்ளைகளையும் விட்டு நானே இவரோட நம்ப சேர்ந்திருப்பேன். கடவுள் நண்டு அந்த 4 உறவினரும் நல்ல மனசுப்படியா நல்லா இருந்து வாழணும். இவ்வளவுக்கு நான் வந்ததும் அந்த 4 உறவினரும் தான். பிரச்சனை மாலை கவண்டின்னு சொன்னா அவங்க காலை கட்டி தரலண்டா. எனக்கு 6 செய்வாங்களோ எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு வருதில்லை சொல்றதுக்கு. அவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டிக்கேன். நல்ல சாப்பாடும் இல்லை. இந்த வெட்டையில கூட நான் கிடந்திருக்கேன். படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்ப தீனா வச்சுட்டு லாமனை வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. அப்ப இப்படி அவர்த்த படுப்பேன். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட எனக்கு கூட்டிட்டு வர்றது எல்லாம் தூரம். அப்ப சாப்பாட்டு கலையில கூட நான் ஈன கிடந்திருக்கேன். 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு இல்லாத கட்டத்துக்கு. அப்ப இப்படியா இருந்த அன்றைக்கு அந்த அண்ணா வந்து எனக்கு சின்ன உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அந்த இது பிறகு 6 பேர் வந்திருக்காங்க எனக்கு சாப்பாட்டுக்கு. சாப்பாடு சாமானுமா 6 பேர் எந்தெந்த ஊரு? 6 பேர் தீலிப்பட்ட, செங்கலடி, ஆரையம்பதி, யாழ்ப்பாணம், குளத்துப்பேட்டை. 6 பேரும். பொலனர்வ குடும்பம். பொலனர்வ பாடி அவங்களும் என்ன உதவி செஞ்சாங்கன்னு சாப்பாட்டு உதவி செஞ்சவங்க. அவங்க வந்து மச்சான் அந்த குழாய்க்கிணறு என்னன்னு சொன்னா கீழுக்கு பாரதானு அவங்களால வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வரணும். என்னன்னு சொன்னா அந்த பக்கம் குழாய்க்கிணறு இறக்கலாம்னு சொல்லிச்சாங்க. என்ன மச்சான் இறங்காதா? அப்ப இது மெஷின் அடி ஆடிக்கணும் போல. என்ன இருக்கு குழாய்க்கிணறுக்கு கிணறு போட்டாலும் மழை உடையாது மச்சான். கீழுக்கு மக்கால தோண்டி உடைக்கலாமா? அப்படி அந்த புலனர்வ பாட்டி சொல்லியிருக்கேன். அவங்க வருவாங்க. அவங்களும் அந்த மற்ற இடங்களுக்கு செய்து கொண்டிருக்காங்க. அங்க முடிஞ்ச ஒரு 5 வருவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாங்க. நானும் அவங்களோட தொடர்பு கொண்டுறேன். சரியா? தண்ணி வசதி கிடைக்கும். இப்ப தண்ணி எனக்கு இது படுக்கிறதுக்கு வீடு கிடைச்சிட்டு அது இப்ப நம்ம 2 நாள்ல ஒரு தப்பா வேலை செய்யறாங்க. ஓடாதிய காட்டுங்க வேலை செய்யறாங்க. சரியா? கதவுகள் வேலை நடக்குது மச்சான். அஞ்சல கதவுகள் வேலை செய்யறாங்க மச்சான். அது முடிஞ்ச ஒரு தான் காட்டலாம். இன்றைக்கு சரி வராது. இன்றைக்கு இந்த கோழி வேலையை தான் முடிச்சிருக்கோம். அது என்னடா மச்சான், கோழிக்கு 2 நாள் ஓடி தெரிஞ்சுதான் ஒன்றும் கிடைக்கல மச்சான். குஞ்சு கோழி என்று எடுத்துடலாம். முட்டை விடுற கோழியும் இளங்கோழியில தான் எடுத்து ஏலாம் மச்சான். 20 கோழி கிட்ட வச்சிருக்கு. சரியா? 19 கோழி. இந்த 18 கோழி பேடு மற்ற ஒரு சாவல் இன்னொரு சாவல் கொண்டு வரான். அது சொன்னா வேற இடத்துல இருக்கு. அப்போ அதை கொண்டு வருவோம். வீடு முடியல தானே, அதுக்கிடையில கொண்டு போட்டுருவோம். பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்ல உறவுகள் உதவி செஞ்சிருக்கு. நல்ல மச்சான். இப்படியே எல்லாரும் இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இவங்களுக்கு இப்படி செய்தது பெரிய ஒரு நன்றி மச்சான். 4 உறவுகள் கோழிக்காலை செஞ்சதுக்கும் 3 பேர் இந்த முட்டை கோழியை வாங்கி கொடுத்து இப்படி வந்து உதவி செஞ்சிருக்காங்கன்னு. அப்ப இந்த உதவிய இங்க கை விட்டுற கூடாது. நான் விட மாட்டேன். நான் இந்த புள்ளியலமாக்க நான் அதையும் பார்த்துக்கொள்வேன். புள்ளியல பாக்குற மாதிரி இந்த கோழியலையும் பாக்கணும். ஒரு சின்ன வருத்தம் வந்து வேண்டா எல்லாருக்கும் வந்துரும் அந்த வருத்தம். அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளும் வாங்கி தந்திருக்கேன். சரியா? அந்த முட்டை தீன ஒரு மூடை வாங்கி தந்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். டெய்லி முட்டை விட்டா நீங்களாம் அந்த குஞ்சு வரிக்கிற மாதிரி அடகாக்கணும். அப்பதான் இன்னொரு படிப்படியா போகலாம். இதை நம்ம விட்டோம், நம்ம வேண்டாத மாதிரி விட்டோம்னு சொன்னா கஷ்டம். நான் அப்படி விட மாட்டேன். நான் அப்படி இருக்கிறேன்னு சொன்னா நான் இவ்வளவுக்கு நானே முன்னிக்க மாட்டேன். நான் எந்த கஷ்டத்தை நான் சொல்லிக்க மாட்டேன். உறவுகளும் எனக்கு உதவி செஞ்சிக்க மாட்டாங்க. எந்த கஷ்டத்தை நான் சொன்ன உறவுகளுக்கு எந்த கஷ்டம் தாங்க இல்லாம அவங்களும் சின்ன சின்ன செய்யறாங்க. அவங்களால வேண்ட உதவி எனக்கு செய்யறாங்க. அவங்க 100 வயதுக்கு கடவுளை நான் கையெடுத்து கும்பிடுறேன். 100 வயதுக்கு அவங்க இருந்து வாழணும். இந்த கஷ்டத்தை பார்த்து அவங்க இந்த உதவி செஞ்சதுக்கு மக்களே அண்ணா வீடு
வீடியோ பார்க்குறார்கள் அந்த அண்ணாக்கள் என் கிணத்தை எனக்கு கொஞ்சம் கிணறு அடி வைப்பு எதுண்டாலும் எனக்கு செஞ்சு தரதுக்கு சீக்கிரமா கொஞ்சம் இதைங்க என்னென்னு சொன்னால் எனக்கு தண்ணி பிரச்சனை தான். எனக்கு பிள்ளையில விட்டு போட்டு தண்ணி அழுறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் குடிக்கிறதுக்கு மட்டும் அங்கே அழுறேன். குளிப்பெல்லாம் இல்லை. எனக்கு இந்த கிணத்தை கொஞ்சம் கட்டி தந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. பாட்டி அவங்க பாப்பாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த உதவி அவங்க செய்யட்டும். அவங்க சாப்பாடு நாளைக்கு வந்து பார்த்துட்டு சாப்பாடு சாமான் வாங்கி தந்து போட்டு போனவங்க. அது மட்டும் இல்ல. ஆனா நான் இதை கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். செஞ்சிருக்காங்க. கடவுள் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நடந்திருக்கு. வீட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அதை நம்ம கடைசியா அந்த வீடியோல போடுவோம். சரியா? இந்த இதை போடுவோம். ஓகேவா? இதான் முடிஞ்சிருக்கு இந்த வேலை. கோழிக்காலை உங்களுக்கு உரியது முடிஞ்சு மற்ற எல்லா உறவுகளும் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு செய்யணும் மச்சான் நம்ம மூலமா. சரியா மச்சா? இப்ப நம்ம அந்த கோழியை காட்டுவோமா? இதில் வாங்க வாங்க மச்சான். 5 வாரு ஒரு மூடை வாங்கியிருக்கிறேன் முட்டை தீன். சரியா? மற்ற கோழியை காட்டுவோமா? இதில் வாங்க. இதில் உள்ளுக்கு போ. என்ன மாய் மக்கள் எப்படி சிவமா இருக்கீங்களா? இங்க வாங்க மச்சான். என்னன்னு சொன்னா மொத்தத்துல 20 அப்ப ஒரு சாவல் கிடைக்கல. ஒரு சாவல் தான் கிடைச்சிருக்கு. மற்ற 18 பொட்டை கோழியாம் ஒரு ஆங்கோழியாம். பாரு மச்சான் உங்களுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. சரியா? கொடுத்து வச்ச வாழ்க்கை நல்லபடியா பார்த்து கொள்ளணும் மங்களா. சரியா? நீ மட்டும்தான் இருக்காய். விளையாடையும் பாருங்க. அதான் எல்லாம் ஏற்பாடு. ஓகே சரி. எஞ்சலாம் எஞ்சலாம். நல்லா முட்டோடணும். அந்த குடும்பத்தை நீங்க அங்க காப்பாற்றணும். உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறோம். சரியா? பாருண்ணா பாரு மச்சான். வேற சொல்லிக்க. நீ மட்டும்தான் தலைவர். மற்றெல்லாம் பொட்டை கோழி. நீ ஆங்கோழி. மிச்சம் ஆகணும். பார்த்து முட்டை பெருக வைக்கணும். அப்ப பாக்கிய ஓட்டலாம் அந்த குடும்பம். பாரு மச்சான்.